மேலான உறவுகளே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சூஃபியாக்கள்னு சொல்லக்கூடியவங்க யாரு? இவங்க நல்ல மக்களா அப்படி இல்லை கெட்டவர்களான்றதை நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் சொல்கிறத வச்சு அறிஞ்சு கொள்ளலாம். அல்லாமா இப்னு தைமியா சூஃபியாக்கள் சம்பந்தமாக சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த சூஃபியாக்கள் யார் தெரியுமா? ஜுஹுது, பேணுதல், உலகத்தினுடைய பற்றற்ற தன்மை உள்ளவங்க. உலகத்தை பற்றி அவங்களுக்கு கணக்கே இல்லை. அதே போல் வல் இபாதா, அல்லாஹு தஆலாவை இபாதத்து செய்கிறதுல மும்முரமாக ஈடுபடக்கூடியவங்க. அதே போல் சொல்கிறாங்க வல் இஜ்திஹாது ஃபீ தாஅத்தில்லா, அல்லாஹு தஆலாவுக்கு வழிபடுற விஷயத்தில் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் முயற்சி செய்யக்கூடியவங்க. எந்த அளவுக்கு ஏழுமோ முடியுமான அளவுக்கு அல்லாஹ்வுக்கு அடிபணிறதா, அல்லாஹு தஆலாவை வழிபடுறதா, இந்த விஷயத்தில் மும்முரமாக ஈடுபடக்கூடியவங்கன்னு யார் சொல்கிறாங்க? அல்லாமா இப்னு தைமியா சொல்லி காட்டுறாங்க. அதே போல் இந்த சூஃபியாக்கள்னு சொல்லக்கூடியவங்களுக்குள்ள கொள்கையை நாங்கள் பார்ப்போம். இந்த சூஃபியாக்களுக்குள்ள கொள்கையை அந்த காலத்தில் வாழ்ந்த ஷாஃபி மதுஹபினுடைய ஒரு முஅ்தமதான இமாமுனா நவவி ரஹிமஹுல்லான் அவங்க சொல்கிறாங்க, இந்த சூஃபித்துவத்தினுடைய கொள்கை தஸவ்வுஃப், தஸவ்வுஃபுடைய கொள்கைன்னு சொன்னால் அது என்ன? 5 தன்மைகளை கொண்டது தான் தஸவ்வுஃபினுடைய கொள்கை. அந்த கொள்கையை சொல்லும்போது இமாமுனா நவவி ரஹிமஹுல்லான் அவங்க சொல்லி காட்டுறாங்க, முதலாவது தக்வல்லாஹி ஃபிஸ்ஸிர்ரி வல் அலன். நாங்கள் தனியாக இருக்கும்போதும் அதே போல் மக்களுக்கு மத்தியில் நாங்கள் பரவலாக இருக்கும்போதும் அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்வது, அல்லாஹு தஆலாவை நாங்கள் அஞ்சு பயந்து வாழ்றதுன்றதை யார் சொல்கிறாங்க? இமாமுனா நவவி ரஹிமஹுல்லான் அவங்க சொல்கிறாங்க, சூஃபியாக்கள் யார்? அல்லாஹ்ட தக்வால மிஞ்சி போனவங்க. ரெண்டாவதாக சொல்கிறாங்க இத்திபாஉ சுன்னா ஃபில் அக்வாலி வல் அஃஆல், சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை பின்துயர்ந்து சொல்லக்கூடியவங்க, பின்துயரக்கூடியவங்க தான் இந்த சூஃபியாக்கள். மூணாவதாக சொல்கிறாங்க அல் இராது அனில் ஹல்க், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆசா பாசமாக இருந்தாலும் அவைகள் எல்லாத்தையுமே புறக்கணித்து மறுமையை மட்டுமே நினச்சி வாழக்கூடிய மக்கள் தான் சூஃபியாக்கள். நாலாவதாக சொல்கிறாங்க அர் ரிதா அனில்லா ஃபில் கலீலி வல் கசீர், கொஞ்சமாக கிடைச்சாலும் அதிகமாக கிடைச்சாலும் அல்லாஹ்ட பொருத்தத்தை மாத்திரமே எதிர்பார்க்கக்கூடியவங்க. அல்லாஹ் கொஞ்சம் தானே தந்திக்கிறான், இன்னும் கொஞ்சம் கூட்டி தரையலுமே, அப்படி இல்லை, கொஞ்சம் தான் கிடைச்சிதா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அளந்த ரிஸ்க அவன் எங்களுக்கு தந்துட்டான் என்று பொருந்தி கொள்வாங்க. சீதவிகளை சூஃபியாக்கள்னு சொல்கிறவங்க இவங்க தான். அதுக்கு அடுத்ததாக சொல்கிறாங்க அர் ருஜூஉ இலல்லாஹ் ஃபிஸ் ஸர்ரா வல் ضர்ரா, கஷ்டம் வந்தாலும் சரி, கவலை வந்தாலும் சரி, அதே போல் துக்கம் வந்தாலும் சரி, துயரம் வந்தாலும் சரி, அல்லாஹு தஆலாவின் பக்கமே இவங்க மீளக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு இழப்பு வந்தாலும் அல்லாஹு தஆலா தான் கதி என்று சொல்லி கடக்கக்கூடியவங்க தான் சூஃபியாக்கள். ஆக சீதவிகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சூஃபியாக்கள்னு சொல்கிறவங்க அல்லாஹு தஆலாவை இபாதத்து செய்கிறதுல ஈடுபடக்கூடியவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட சுன்னாவை சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் எடுக்கிறதுல மும்முரமாக ஈடுபடக்கூடியவங்கன்றதை யார் சொல்கிறாங்க? இப்னு தைமியா சொல்லி காட்டுறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களில் ஒருத்தர் இமாமுனா நவவி ரஹிமஹுல்லான் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றி அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் சொல்லி காட்டுகிறாங்க. இன்றைக்கு சூஃபியாக்கள் ஏன் இழிவுபடுத்தப்படுறாங்க, அவங்கள பற்றின கெட்டெண்ணங்கள் ஏன் திணிக்கப்படுது என்று சொன்னால், சீதவிகளை அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாட விஷயத்திலேயே ஃபிரௌன் சொன்னான் அன ரப்புக்குமுல் ஆலா, ஓண்ட ரப்பு நான் தான், உங்களோட ரப்பு நான் தான் என்றதை ஃபிரௌன் சொன்னான். அல்லாஹ்ட விஷயத்திலேயே போலி இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக அனுப்பப்படுறாங்க, அந்த ரசூலுக்கு போலியாக இன்னொரு ரசூல் வர்றார். யாரு? முஸைலமத்துல் கஸ்ஸாப். அல்லாஹ்ட விஷயத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்திலேயே போலியானவர்கள் உலகத்தில் உருவாகிறாங்கண்டா, சூஃபியாக்கள் என்ற பேரில் கூட போலியானவர்கள் உருவாகுவாங்கன்றதை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் விளங்கி கொள்ளணும். சீதவிகளே, போலிகள் சூஃபியாக்கள் என்ற பேரில் இருப்பாங்களே ஒழிய சூஃபியாக்கள் என்ற பேரில் உள்ளவங்க யார் இல்லை, போலிகள் இல்லைன்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். இதுக்கு இன்னொரு உதாரணமாக சொல்கிறதாக இருந்தால், கடந்த காலங்களில் ஈஸ்டர் தாக்குதல் நடந்துச்சு. இந்த ஈஸ்டர் தாக்குதலை நடாத்திரவர் தௌஹீத் ஜமாத் என்ற பேரை வச்சவர். அப்போ தௌஹீத் ஜமாத் என்ற பேரில் உள்ளவர் ஈஸ்டர் தாக்குதலை நடாத்தினார் என்றதுக்காக வேண்டி முழு தௌஹீத் ஜமாத்தும் வெடிகுண்டு ஜமாத்துன்னு சொல்கிறதா? இன்றைக்கு மக்கள் அப்படி தான் சொல்கிறாங்களா? இல்லை சீதவிகளே, தௌஹீத் என்ற பேரில்
ஈஸ்டர் தாக்குதல் நடந்திருக்குது. ஆனால் தௌஹீது ஜமாத்தில் உள்ள எல்லாருமே என்ன செய்யக்கூடியவங்க இல்லை, வெடிகுண்டு வைக்கக்கூடியவங்க இல்லைன்றதை தான் நாங்கள் என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆக சூஃபியாக்கல்ல எல்லாருமே என்ன இல்லை, நல்லவர்கள் அல்ல. சூஃபியாக்கள் நல்லவர்கள். சூஃபிகள் என்ற பேரில் உள்ள போலிகள்கிட்ட இருந்து தான் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும்.